டெய்லி வேர்ல்ட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆண்டவர் பிடிக்கும், ஆனால் நம்ம சர்ச்சில் போயிட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்ம ஆராதிக்கிறோம். ஏன் நம்மளால் கைகளை தூக்கி ஆராதிக்க முடியல? ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்களோ, நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம கைகளை தூக்க மாட்டோம். ஈவன் நம்ம ஆராதனையில் சொல்லுவாங்க, கைகளை தூக்கி ஆண்டவரை ஆராதிக்கலாமான்னு கேட்கும்போது கூட உங்களுக்கு வெக்கமாக இருக்கும். நான் தூக்கினா என்னை தப்பாக நினைப்பாங்க, என்னை ஒரு மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி நினைப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமாங்க? புலம்பல் 3:41 சொல்லப்படுது, நான் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவும். ஆமாங்க, நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உண்மை மட்டும் தான் ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைகளை உயர்த்தி, ஒரு சிறு பிள்ளை தகப்பன் கிட்ட ஒரு கையை தூக்கி தானங்க அது தகப்பன் கிட்ட போகும். அதே போல தான் நாமளும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் முழு மனதான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்றது தாங்க நம்ம வாழ்க்கையில இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் ஆசிரியப்பட்டவர்கள் தேவன் உங்களை ஆசிரிக்கிறாங்க. ஆமென்.